जय सद्गुरु महाराज के। मईले गुरुजी सुंदरराम स्वामी के சாமியே வெற்றிவேல் முருகனுக்கு வீரதீர ஆஞ்சநேய மூர்த்திக்கு. பெரியோர்களே, ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல மயிலை மாமுனிவர் தவத்திரு குருஜி சுந்தரராம் சுவாமிகள் அவர்களுடைய அருளாலும் மயிலை கபாலீஸ்வரர் கோவில் தலைமை குருக்களாக இருந்த டாக்டர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர்களுடைய ஆலோசனையாலும் துவக்கி வளர்க்கப்பட்ட மயிலை பக்த ஜனசபையின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா இவ்வருடம் நடைபெற உள்ளது. 1999ஆம் ஆண்டு அன்று எங்கள் சபையின் காப்பாளரும் மயிலை மாமுனிவர் தவத்திரு குருஜி சுந்தரராம் சுவாமிகள் அவர்கள் சித்தி அடைந்த பிறகு அதன் பிறகு எங்களுடைய சபைக்கு அவருடைய திருமகனார் எஸ் ரத்ன சபாபதி அவர்கள் காப்பாளரும் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர்களுக்கு பிறகு ஆலோசகர் பொறுப்பை அண்ணாமலைபுரத்து ஐயப்பன் ஆலயத்தின் கௌரவ செயலாளரும் ஏஆர் ராமசாமி அவர்களும் இருந்து இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். மயிலை மாமுனிவர் அவர்களுடைய திருவருளாலும் ஆசியாலும் இச்சபையாகப்பட்டது வெகு சீரும் சிறப்புமாக 50 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கின்றது. அவர்கள் எங்களுக்கு முதல் நிகழ்ச்சியாக துவக்கும் பொழுது முதல் வருடமே கூறியிருக்கிறார்கள், அன்னதானம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் இந்த அன்னதானத்தை செய்வதற்கு மயிலை உள்ள பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து மூட்டை மூட்டையாக அரிசியும் கொடுத்து எங்களுடைய செலவிலேயே செய்யுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அன்னதானத்தை செய்தால் அந்த பலன் ஒரு சில பேரை மட்டுமே சென்றடையும். ஆகவே நீங்கள் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பஜனை கோஷ்டியுடன் அன்னதானத்திற்கு வேண்டிய அரிசி பருப்பு மற்றும் பண உதவிகளை பெற்று நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி அன்னதானம் செய்தால்தான் அந்த பலன் எல்லா இல்லங்களுக்கும் சென்று அடையும். எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வாருங்கள் என்று கூறுகிறார்கள். வாங்கும் கவலத்து ஒரு சிறிது வாய்த பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஒரு கோடி உய்யுமால் ஆங்கும் அயரும் கலையோடு அயின்று என்று மதுரையிலே பாடியிருக்கிறார்கள் குமரகுரு சுவாமிகள். இதனுடைய பொருள் என்னவென்றால், யானைக்கு கவலம் கவலமாக அன்னத்தை ஊட்டுவார்கள். அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சிறு தவறி விழுந்துவிடும். அதனால் அந்த யானையாகப்பட்டது கவலைப்படாது. ஆனால் அந்த சிறு கீழே விழுந்த சிறு அன்னங்களை எல்லாம் எறும்புகள் மற்ற சிறு உயிரினங்கள் அதை சாப்பிட்டு உயிர் வாழும். அதுபோல் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கும் செல்வத்தில் சிறிது அன்னதானத்திற்கு கொடுப்பதனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலனடைந்ததைப் போல பக்த கோடிகள் அனைவரும் பயனடைவார்கள். அதனால் எல்லா இல்லங்களுக்கும் அன்னதானத்தின் பலன் வந்து அடையும் என்பது இதனுடைய பொருள். அருள்போல் குமரகுரு சுவாமிகள் பொருளுக்கு ஏற்றதுபடி இந்த அன்னதானம் செய்ய வேண்டும். இது மணிமேகலையில் வருகிறது, சிலப்பதிகாரத்தில் வருகிறது. அகநானூறு புறநானூறு இவைகளிலெல்லாம் அன்னதானம் செய்தால் என்ன பலன் உண்டு என்று வருகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட பலனை செய்ய வேண்டும் என்று மயிலை மாமுனிவர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அன்னதானத்தின் 50 ஆண்டு நிறைவு விழாவாகப்பட்டது 25 நாட்கள் நடைபெற உள்ளது. 50ஐ குறிக்கும் பொருளாக ஒவ்வொரு நாளும் 2 நிகழ்ச்சி, அதாவது 6 மணியிலிருந்து 7 மணி வரையில் ஒரு நிகழ்ச்சி, 7 மணியிலிருந்து 9 மணி வரையில் ஒரு நிகழ்ச்சி. ஆக ஒரு நாள் ஒன்றுக்கு 2 நிகழ்ச்சி வைத்தால் 25 நாட்களுக்கும் 50 நிகழ்ச்சி ஆகும். நாங்கள் 50 நாட்கள் நடத்த வேண்டும் என்று இருந்தோம். அதை இந்த முறையில் 50 நிகழ்ச்சியாக நடத்தி 50 நாட்கள் நடத்தியதனுடைய பலனை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உங்கள் மயிலை பக்த சபையின் அங்கத்தினர்கள் வெகு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த உறுதுணை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்த கோடிகள் இந்த நிகழ்ச்சி வரும் வழியில் தங்களால் ஆன அரிசி பருப்பு மற்றும் பொருள் உதவியை செய்து சபையின் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். மேலும் சபையின் முக்கிய சிறப்பு நிகழ்ச்சியாக மாகேஸ்வர பூஜையும் நடைபெற இருக்கின்றது. இந்த மாகேஸ்வர பூஜை என்றால் என்ன? மகேஸ்வர பூஜை என்றால் சிவபெருமானுக்காக செய்கின்ற பூஜை. மாகேஸ்வர பூஜை என்றால் சிவபெருமானுடைய அடியார்கள் 63 நாயன்மார்கள் ஓதுவாமூர்த்திகளை வைத்து அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு அன்னதானம் செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய தாம்பூலம் தட்சணை எல்லாம் அளித்து அவர்களை சிறப்புடன் வழி அனுப்பி வைத்துவிட்டு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறுசுவையுடன் அன்னதானம் அளிக்கின்ற சிறப்பான நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு வருடமும் மயிலை பக்த ஜனசபை ஆகப்பட்டது நடத்தி கொண்டு வருகிறது.
இருக்கிறது. இந்த வருடமும் அதைவிட சிறப்பாக 50வது ஆண்டு விழாக இருப்பதனால் வெகு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்த தயாராக இருக்கின்றது. ஆகவே பக்த கோடிகள் வருகின்ற வழியில் அன்னதானத்திற்கு வேண்டிய அரிசி, பருப்பு மற்றும் பொருளுதவி செய்து மாகேஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு அன்னதானத்திலும் கலந்து கொண்டு 25 நாட்கள் நடக்க இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளிலும் 2 நாள் நிகழ்ச்சியிலும் 2 வேளை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர்களால் துவக்கி வளர்க்கப்பட்ட மகிழை பக்தன் புத்தன சபையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டு இவ்வருடம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அதையொட்டி முதல் விஜயத்தின் நிகழ்ச்சியாக எங்கள் சித்தப்பள்ளி பொருள் உள்ள பிள்ளையார் அவர்களாலும் துவக்கி வளர்க்கப்பட்ட மயிலை பக்த ஜன சபையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அதையொட்டி பற்பல இசை நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் ஆண்டவர்களின் சொற்பொழிவு பட்டிமன்றம் நாடகம் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் Oh,
வலிமையை பாரெல்லாம் உணர்ந்திட பாவன கங்காஷ்டகம் பாடி கிணற்றில் கங்கை பாவன கங்காஷ்டகி வெள்ளம் போலவே பாண்டு கொண்டிட ஸ்ரீதர ஒரு நாள் ஒன்றுக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு நிகழ்ச்சி, 7 மணியிலிருந்து 9 மணி வரை யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் குடிகொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஆடிடும் தாக்கரையோ ஆடிடும்